ஒரு நாளும் என்னை மறவாதே உன்னோடு உன்னை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவாதே நன்றியோடு உன்னை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வலுவாமல் பட்டணத்திலே இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த தகப்பனார் கடந்த அம்மா சொன்ன மாதிரி 2012ஆம் ஆண்டிலே என்னோட வாழ்க்கையிலே கூட ஒரு கேள்வி வீசினது. எனக்கு கேன்சர் என்று சொல்லி இந்த ரைட் ஓவர் எடுத்து கொள்ளப்பட்டாங்க. டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் மறைச்சிடுவீங்க சீக்கிரத்தில், அந்த கேன்சருக்கு 3 மாதத்துக்கு ஒன்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணணும், நீங்கள் பண்ணாமல் இருந்தாக்க நீங்கள் இறந்துருவீங்கன்னு சொன்னாங்க. பல இடத்துல நான் டாக்டர்கிட்ட நான் கவுன்சிலிங் பண்ணேன். நான் மன உளைச்சலுக்குள்ளாக நான் தள்ளப்பட்டிருந்தேன். என்னோட வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை. நான் மறைத்திடுவேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அனாதையாக மாறிடுவார்கள் என்று சொல்லி மிக வேதனையோடு கலங்கி கொண்டிருந்தேன். பல டாக்டரில் நான் போயிட்டு செக்கப்புக்கு போனேன். டாக்டர்லாம் சொன்னாங்க கேன்சர் தாமாங்க. நான் கடைசி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் எனக்கு கேன்சர் சொல்லக்கூடாது, நீர் கட்டி என்று சொன்னால் அந்த வேதத்தை நான் சுமப்பேன், இல்லை என்று சொன்னால் நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் போவாண்டுவரேன்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தில் ஒரு பொறுப்பினையோடு போக மாட்டேன். அநேக டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொன்னாங்க, சரவண டாக்டர்னு சொல்லிட்டு, உனக்கு யார் கேன்சர் இருந்துச்சுன்னா கையில் தட்டி தேவை நாமத்தை மயமப்படுத்தலாமா, உனக்கு கேன்சர் கிடையாது, அது நீர் கட்டி என்று சொல்லப்படுகிறது. சரீரத்தில் 4 ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 4 ஆப்ரேஷன்னால என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. கடந்த 2021ஆம் ஆண்டு வெளிநாடு போவதற்காக தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தார். வெளிநாட்டுக்கு நான் கடந்து போகும்பொழுது கூட குவைத் தேசத்தில் நன்றாக நான் போயிருந்தேன். திடீர் என்று சொல்லி கீழே விழுந்ததுனால எனக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் அடிபட்டு 2 காலம் எனக்கு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எனக்கு காணப்பட்டிருந்தேன். அங்கிருந்து என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எனக்காக அநேக பிள்ளைகள் வேலை செய்தார்கள். அந்த இடத்துல நான் ரொம்ப ஒரு சூழ்நிலை மன கசந்து அழுந்தேன். அந்த ஊர் விட்டு ஊர் வந்துட்டு நான் இந்த நிலைமையில நான் அனாதையாக நான் இந்த இடத்துல நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன். என்னால் நடக்க முடியவில்லை, என்னோட வேலையை நான் செய்ய முடியவில்லை, என்னால் பாத்ரூம் கூட எழுந்துச்சு போக முடியாது. அந்த நிலைமையில நான் ரொம்ப வேதனைப்பட்டு நான் கலங்கி கொண்டிருந்தேன். அந்த எனக்கு திரும்ப தமிழ்நாட்டுக்கு எனக்கு கொண்டுட்டு போங்க, இந்திய தேசத்துக்கு நான் போகணும், இந்த குவைத் தேசத்துல நான் இருக்கக்கூடாது, நான் இந்திய தேசத்துக்கு போய் இதோட ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி ஒரு பொறுப்புனையோட போவாங்க. பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு நான் வரும்பொழுதே கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. வந்த போதிலும் கூட டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், விடுதலை ஆக்க முடியும். படுத்து படிக்காக நான் இருந்தேன். அங்கிள்கிட்ட கூட நான் குவைத்தில் இருக்கும்போதே கால் பண்ணேன். நான் சொன்னேன், எனக்கு அங்கிள் வந்து 2020 எனக்கு தெரியும், 20 எப்படி எனக்கு தெரியும் சொன்னாங்க. நாங்கள் ஆன்லைன் மூலமாக எங்கள் ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தால் பாடுவோம் பரவசம் அந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அவரோட கூட பயணித்து வந்தேன். 2020 கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு தகப்பனாக அவர் மூலமாக நான் வளர்க்கப்பட்டதனால இன்றைக்கு 3 சேனல்ல எங்கள் ஊழியத்தை செய்யும்படியாக எங்கள் வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இங்கே வந்து அவர் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு நான் என்னால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் கேறிட்டு அன்னூருக்காக நான் வர வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் கேறிவிட்டு கர்த்தர் அந்த இடத்துல வந்து இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளை இந்த பவனியை கர்த்தர் கொண்டாடும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்தமைக்காக நான் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக செபியுங்கள். என்னுடைய ஊழியம் அருணோதயம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆன்லைன் கோயில் கொண்டிருக்கிறது. ஏவிஎம் சேனல், தமிழ் கிறிஸ்துவ சேனல்,
மேல்கி சேனல் 3 சேனலிலும் தேவ ஊழியத்தை செய்ய தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை நன்றி நிறைந்தவர்களோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.